இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுங்க. எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சுங்க. கூட படிக்கிற பசங்க பிள்ளைங்க எல்லாம் கூட வந்திருக்குது. ஆனா ஒருத்த மட்டும் மிஸ்ஸிங்னே. யாரா? பாப்பாவை தீயில இருந்து காப்பாத்தினானு இல்லைங்க, அவன் தானுங்க. தூக்குறா அவனை. வேலை செஞ்சு எங்களையே இந்த வெளி வெளுக்கிறீங்க. காதலுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்ன எங்க முதலாளிய எங்கேயா வச்சு வெளுக்கிறீங்க? ஒப்பனதுக்கு பின்னாடி தாண்டா வச்சு வெளுக்கிறாங்க புறம்போக்கு. சொல்றா, எங்க வச்சிருக்கீங்க? எங்க வச்சிருக்க? ஒத்த கண்ணை பார்த்தா ரெட்ட கண்ணை பார்த்தான்னு ரத்த கண்ணீர் வர வச்சிட்டியடா குழந்தை. வாரத்துக்கு ஒரு நாள் கூட்டு போய் வச்சு செய்யறாங்க. இனிமே என் உடம்புல எடுக்கிறதுக்கு எலும்பு தவிர எதுவுமே இல்ல. நீ வேற லாட்சி பாரு போ. சார் ப்ளீஸ் சார். அட போப்பா. ஷிட். தாலி கட்டிட்டு வரானுங்களா தள்ளிக்கிட்டு வரானுங்களா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. லாட்ஜ் மேனேஜர் இருந்துகிட்டு நான் படுற பாடு பெரிய அவஸ்தை. இனிமே பிள்ளையோட வர்றவங்களுக்கு ரூமே கொடுக்கறது இல்ல. இதுங்க எந்த ரகம்னு தெரியலையே. சொல்லுமா, எனி ஹெல்ப்? ரூம் வேணுங்க சார். ரூம் வேணுமா? சிங்கிளா? டபுள் சார். டிரைவரே, இந்த லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. சார், இவர் என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? லவ்ஸா? நாளைக்கு தான் சார் கல்யாணம். சரி, ஐடி கார்டு கொடுங்க. கார்டு இல்லைங்க. இருக்கு இவன் இல்லைங்கிறான், அந்த புள்ள இருக்குங்குது. சார். கடவுளே. ம், ம். ஐயோ மாமா, உங்களை நம்பிதான் நாங்க எல்லாம் இருக்கிறோம். எங்களை விட்டு இப்படி பண்ணி போட்டீங்களே மாமா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? எங்களை விட்டு போட்டு போறீங்க. எப்படி மாமா மனசு வந்துச்சு? மாமா கேளுங்க மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா, சொல்றது கேளுங்க மாமா. என்ன காரியம் பண்ணி போட்டீங்க மாமா? நாம வீழ்ந்த பரம்பரை இல்ல மாமா, வாழ்ந்த பரம்பரை. மேற்கால வர சூரியன் கிழக்கால முனைக்கிறதுக்குள்ள நம்ம ஊடு வந்து சேரும் மாமா. நம்ம உள்ள எழுதிட்டு போன ஒரு தலைய நம்ம வீட்டு வாசல்ல வைப்ப மாமா. இது சத்தியம் மாமா, சத்தியம். அம்மனே, எனக்கு தெரியும் நீங்க வெக்கப்படுவீங்க. எனக்கு அப்படித்தான் பாருங்க, வெக்கமா வருதுங்க. அது நீங்க இந்த கீழே லாட்ஜ் மேனேஜர்கிட்ட என்ன வேற ஹஸ்பண்டுன்னு சொல்லி போட்டீங்களா? எனக்கு அப்படியே இந்த அரிசி பருப்பு சோத்துக்குள்ள நெய்ய ஊத்தி தயிர்ல கலந்து அடிச்ச மாதிரி மனசெல்லாம் குளுகுளுன்னு ஆகி போச்சுங்க அம்மனி. சொல்ல மறந்துட்டேனுங்க. காலையில் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேனுங்க. போயிட்டு வர்ற வழியில ஒரு கடை திறந்து இருந்ததுங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேனுங்க. நல்லா இருக்குதுங்களா? இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியாதுங்க. ஆனா எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேனுங்க அம்மனி. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பாருங்க. சரிங்களா? நான் இந்த புடவைய உள்ளுக்குள்ள வைக்கிறேனுங்க. அப்புறங்க அம்மனி, நீங்க டக்குன்னு வேற போலான்னு சொல்லிட்டீங்களா? அப்புறம் கொஞ்சோண்டு சம்பள காசு வச்சிருக்கேனுங்க. இந்த வாரத்தில் வாங்கினதுங்க. சில்லறைங்க எல்லாம் சேர்த்து வச்சதுங்க. ம், இந்தாங்க. இவ்வளோதானுங்க எங்கிட்ட இருக்கிற பணம். அம்மனி, அட ஏன் கண்கலங்குறீங்க? ஓ, காசு கீசு பத்தாம போயிருன்னு கவலைப்படுறீங்களா? இதை விட
உன் மனசு ரொம்ப பெருசு குழந்தை. ஒத்த வார்த்தை நான் சொன்னேங்கிறதுக்காக எனக்காக ஒரு சாமியா மலை மாதிரி என்னை நம்பி என் கூட எனக்கு துணையா வந்திருக்க. ஐ எம் ரியலி பிளெஸ்ட். நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். எனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ மட்டும்தான் என்னை புரிஞ்சுப்ப. இப்போ நான் சொல்ல போறது நீ எப்படி எடுத்துக்க போறன்னு எனக்கு தெரியல. அது ஐம் சாரிடா. என் நான் உன்னை லவ் பண்ணல. வேற ஒருத்தரை விரும்புறேன். நான் பெங்களூர்ல படிச்சப்போ ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிருந்தேன். அங்கதான் நான் வீராவை மீட் பண்ணேன். எனக்கும் அவனுக்கும் லவ் ஆயிடுச்சு. அது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்கு வீரா யாருன்னே தெரியாது. எங்க பிரச்சனை வருமோன்னு பயந்து வீரா தப்பிச்சு போயிட்டான். அதுக்கப்புறம் என்னையும் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. என்னைக்கு நீ என்னை தீயிலிருந்து காப்பாத்துனியோ அப்பவே எனக்கு உன் மேல் நம்பிக்கை வந்துருச்சு. நீ எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு. என்கிட்ட நீ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பல்ல, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. சொன்னதானே? சொன்னல குழந்தை. ம்? எங்க வீரா கூட நான் ஓடி போறது எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவனை கொன்றுவாங்களோன்னு உன் கூட ஓடி போறதா எங்க வீட்ல லெட்டர் எழுதி வச்சுட்டு உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். என் குழந்தை, நான் தப்பு பண்ணிட்டேனா? ஆ? ஊருக்குள்ள என் மேல யாரும் பாசம் காட்டினது இல்லைங்க. நீங்க மட்டும்தான். நீங்க அன்னைக்கு கூட என்கிட்ட எனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னப்போ உனக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னீங்க இல்லைங்க. அதை நான் நெசம் நம்பிட்டேனுங்க. ஊரெல்லாங்க என்ன குழந்தைய குழந்தைன்னு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா நீங்க என்ன குழந்தையாவே ஆக்கிட்டீங்க. என்ன ஐயோ, மன்னிச்சுக்கோ. நீங்க காலில் விழுக கூடாது. இல்லைங்க அம்மனி, நான் உங்களை மன்னிக்காம வேற யார் மன்னிப்பாங்க? எங்க ஊர்ல ஒரு ஆடு இருந்ததுங்க. அதுக்கு ஒரு நாள் மாலை போட்டு கூட்டு வந்தாங்க. அதுக்கு தெரியாதுங்க தன்னை வெட்ட போறாங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷமா கெக்க பெக்கன்னு சிரிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுங்க. அப்ப அந்த பூசாரி கேட்டாருங்க, ஏன்டா நானே உன்னை வெட்ட போறேனே, நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்கிறியான்னு. அதுக்கு அந்த ஆடு சொல்லுச்சுங்களா, 4 பேருக்கு பிரியாணியா போறதை விட நான் கும்புற சாமிக்கு தலையை கொடுத்தேன்னு ஒரு சந்தோஷமா இருக்கட்டுன்னு சொல்லுச்சுங்களா. அம்மனி, வாழ்க்கையில 2 விஷயம் தானுங்க அம்மனி. ஒண்ணு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், இல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காக வாழணும். சரி, ஆம், ஆ, இப்ப நான் கூட்டிட்டு வரட்டுங்களா, இல்ல கூட வரீங்களா? இதான் இதான் குழந்தை, எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிக்கும். உன்ன மாதிரி மனசு இந்த உலகத்துல வேற யாருக்குமே வராது. இரு. ஆ, இந்த ட்ரெஸ்ல தான் அவர் இருக்காரு. சரி, ம்.